அந்தர்பல்டி அடித்த ஜெயக்குமார் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக 2026 சட்டமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு அதிமுக தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையை தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் போர்க்குடி உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே வெளியாகி அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் பார்த்தீங்கன்னா டெல்லியில அக்டோபர் 27ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருந்தார். ஏற்கனவே நடந்து முடிந்த நிலையில் 2ஆம் கட்டமாக இந்த மாநிலங்களில் பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதனாலும் கேரள முதலமைச்சர்களும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. தமிழில் திமுக கூட்டணி கட்சிகள் இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதை வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அதிலே 2026 ஜனவரி 1ஆம் தேதி தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளது. முறை வாக்காளர் பட்டியல் தயார் செய்வதற்கு ஏதுவாக கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியல் உள்ள குளறு பரிசுவதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவிப்பை கொடுத்திருந்தார். திமுக சார்பிலே பூத் கமிட்டி அமைப்பதற்காக மாவட்டம் வாரியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டு நிறைவடைந்த காரணத்தால் கடந்த 11ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மீண்டும் வரும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரிலே சென்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை கண்காணித்து மாவட்ட இணைந்து முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்ட அறிக்கைக்கு மாறாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக சார்பில் இதை முழுமனதுடன் வரவேற்கிறோம் என்று சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அறிக்கையிலே வரவேற்கிறோம் என்று இல்லை, அதோடு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுடன் இருந்து கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இவர் இப்படி வெளியிடும் முன்பு அதை வரவேற்று ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருப்பது அவருடைய சொந்த முடிவு என சொல்லப்படுகிறது. இதன் மூலம் மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு வெளிப்படையாக வெளிப்பட்டிருக்கிறது என அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. செங்கோட்டையின் எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறார். இப்போது ஜெயக்குமாரும் வெளிப்படையாக எதிர்ப்பை தொடங்கிவிட்டார் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்த போதிலுமே பொய்யான ஒரு செய்தி அப்படிங்கிற தகவல் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் போர்க்குடியை உயர்த்தியிருந்தார். தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார். அதே போல நமது ஜெயக்குமார் அவர்களும் ஒரு காலத்திலே அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக பேச தொடங்கினார். ஆனால் அவருடைய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக என்கிற பெரிய இயக்கம் எங்களுக்கு தேவை, எடப்பாடி பழனிசாமியின் மீது சொந்த வெறுப்புகளை கட்சியின் மீது காட்டுவதற்கு நான் தயாராக கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி இருக்கிறது. பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு நண்பா.